அனைவருக்கும் அன்பான வணக்கம். 10 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் இருந்து வரும் குஷ்பு தற்போது பாஜகவில் உள்ள நிலையில் தனது தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். ஏன் செய்தார், எதுக்கு செய்தார் என்று இந்த வீடியோவில் பார்ப்பதற்கு முன் நமது PK தங்கராஜ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. தமிழ் திரையுலகின் 80களின் இறுதியில் கதாநாயகியாக அறிமுகமான குஷ்பு 90களின் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்தார். கோயில் கட்டும் அளவுக்கு கதாநாயகர்களுக்கு ஈடாக ரசிகர்களின் ஆதரவு குஷ்புக்கு கிடைத்தது. 2005ஆம் ஆண்டு கற்பு குறித்து கருத்துக்கள் தெரிவித்தார். அதில் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளானார். இதைத் தொடர்ந்து 2010ஆம் ஆண்டு திமுகவில் இணைந்த குஷ்பு ஸ்டாலின் தான் அடுத்த தலைவர் என்று முடிவு செய்துவிட வேண்டாம் என பேசியது கட்சிக்குள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதன் பின்னர் 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சோனியா ராகுல் காந்தி முன்னிலையில் காங்கிரஸில் ஐக்கியமானார். காங்கிரஸின் செய்தி தொடர்பாளராக பதவி வகித்த குஷ்பு அன்றைய மாநில தலைவர் EVKS இளங்கோவின் நம்பிக்கைக்கு உரியவராகவும் இருந்தார். இளங்கோ தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு குஷ்புவின் மவுசும் காங்கிரஸில் குறையத் தொடங்கியது. காங்கிரஸின் எந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்க தமக்கு அழைப்பு விடப்படுவதில்லை என வெளிப்படையாகவே குற்றம் சாட்டினார். பிறகு ராகுல் காந்திக்கு பதில் சச்சின் பைலட் அல்லது ஜோதிராத்யா சிந்தியாவை தேசிய தலைவர்களாக்கலாம் என கூறி தலைமையின் வெறுப்புக்கு உள்ளானார். அத்துடன் சொந்த கட்சிக்காரர்களிடம் கடும் விமர்சனத்துக்கு ஆளானார். காங்கிரஸில் இனி குஷ்பு இருக்க மாட்டார் என பரவலாக பேசப்பட்ட போது அதை தொடர்ந்து மறுத்து வந்தார். 2020ஆம் ஆண்டு திமுக காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்ட அவர் திமுக வேட்பாளர் எழினிடம் 32,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். பின்னர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக குஷ்பு நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு பெண்கள் தொடர்பான பிரச்சனைகளில் அவர் தனது கண்டனங்களை பதிவு செய்து வந்தார். குறிப்பாக கர்நாடக மாநிலம் உடுப்பி பாரா மெடிக்கல்ஸ் கழிவறையில் ரகசியமாக கேமரா வைத்து ஆபாசமாக வீடியோ எடுத்தது குறித்து நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு சென்று ஆறுதல் கூறினார். அதே சமயம் பாஜகவை சேர்ந்த பிரீஸ் பூஷனுக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து போராடிய போது குஷ்பு எந்த கருத்தும் கூறாதது கண்டனத்துக்கு உள்ளானது. மணிப்பூர் பெண்களுக்கு நடந்த பாலியல் கொடூரங்கள் குறித்தும் அமைதி காத்ததுக்காக குஷ்பு மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இதற்கிடையே நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மீண்டும் குஷ்பு போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. தென்சென்னை தொகுதியில் போட்டியிட பாஜக தலைமையிடம் கோரிக்கை வைத்தார். ஆனால் குஷ்புக்கு சீட் வழங்கப்படவில்லை. இதனால் குஷ்பு அதிருப்தியில் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் தன் உடல்நிலையை காரணம் காட்டி பாஜகவுக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை. தற்போது தனது தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை குஷ்பு ராஜினாமா செய்தார். கடந்த 28ஆம் தேதியே தனது ராஜினாமா கடிதத்தை மகளிர் நல அமைச்சகத்தை சேர்ந்த அதிகாரிகளுக்கு அதிருப்தி காரணமாகவும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகும் எண்ணத்தில் குஷ்பு இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என பேசப்படுகிறது. சரிங்க, நடிகை குஷ்புவின் அடுத்த மூவ் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.